வீரம் அதே ரத்தம். எவனிடத்திலும் சரணடையவில்லை. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரமில்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்து என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் யாருக்கோ அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என்னை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நிற்க விடுகிறது. நாய் 4 நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அதற்கு பெருமையாக இருக்கும். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா 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 பரவாயில்லடா. எங்க பாட்டா அழகுமுத்து கோனை கைது பண்ணி நிறுத்திருக்கான். அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான். வெள்ளக்காரன் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம பாட்டன் சொன்ன உரையாடல கவனி வீர வசனத்தை, ஏய் தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மறவர்களாக விழுவோம். ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவார். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி? தோத்தால் இங்கே தனிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேரலடா. என்னுடைய அண்ணன், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய முன்னத்திய புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் தான் அவர். எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதையே பேசிய ஒரு பெருந்தகை. நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதை எனக்கு முன்னாடி பேசிய மகன் என் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர்கள். அவர் மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசிய போது என்னருமை இஸ்லாமிய சொந்தங்களை என்று ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யாத தமிழன போராளி. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்காரு. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்ற நபிகள் நாயகனின் புரட்சி மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரே புரட்சியாளன் இந்த மண்ணில் அண்ணன் பழனிபாபா என்பதை நீ மறந்து விடக்கூடாது. 22 வயதில் உனக்கு என்ன தோணும்? எந்த நடிகனுக்கு மன்றம் வைக்கலாம், எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம், இப்படித்தான் உன் எண்ணம் போகும். எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலித்து சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும். ஆனால் 22 வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு உசிலம்பட்டியிலே அன்றைக்கு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரிலே இருக்கிற அந்த கல்லூரி, அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள் 22 வயது இளைஞன். 22 வயது இளைஞன். நீ 22 வயதில் இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார். பழனிபாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும். அந்த இடத்தை கடக்கிற போது அவரை பழனி பழனி என்றுதான் கூப்பிடுவார் நம்முடைய தாத்தா முக்கையத்தவர். ஏன்னா அவர் சொந்த ஒரு பழனி. பிற்காலத்தில் தான் பாபா பாபா என்றுதான் கூப்பிடுவார். பிற்காலத்தில் தான் ஊர் பெரும் சேர்த்து பழனி பாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா முக்கையத்தவர் தான். கடந்து போகும்போது, பாபா இந்த இடத்துலதான் நம்மளை வெள்ளக்கார குற்ற பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேகை வைக்க சொன்னானே, கொட்டடியில அடைச்சி வச்சிருந்தானே, அது இந்த இடம்தான் என்று சொன்னபோது அந்த சிறுவன் 22 வயது இளைஞன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, அப்படியா? எந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன், அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக
கற்றறிந்த அறிஞர்களாக நாம் மாற்றுவோம் என்று 22 வயது இளைஞன் தன் சொந்த சொத்தை விட்டுவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம் தாத்தா மூக்கையத்தவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரிதான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பேர்ல இன்றைக்கு நிற்கிற உசிலம்பட்டி கல்லூரி. அவனை மறந்து போனது தமிழ் சமூகம். அவனே சொல்லுகிறான், நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள், ஒரு நாள் முளைத்து வரும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள். என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூடை வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளருக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம்.